இடம் அது. ஆனால் 45 வருஷமாக நான் சென்னையில் குடியேறி சென்னையில் தான் இருக்கேன். எனக்கு 2 மகன்கள், ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னுடைய கடமைகள், வீட்டு கடமைகள், பிள்ளைகள் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா கடந்த 2019ஆம் ஆண்டு நான் ஒரு இயக்கம் அந்த கிராமத்தில் துவங்கினேன். உங்களை மாதிரி ஒரு 80 இளைஞர்களை வச்சு ஒரு இயக்கத்தை துவங்கினேன். அந்த இயக்கத்துக்கு முதல்ல 8/9/2019 அன்னைக்கு நடிகர் சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு பனை விதைகளை விதைச்சோம், மரங்கள் நட்டோம். அது முதல் நிகழ்ச்சி. இரண்டாவது நிகழ்ச்சி 80 இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் சீருடை, பச்சை கலர்ல எக்ஸ்னோரா சீருடை கொடுத்து ஒரு 100 கூண்டுகள், மரக்கூண்டுகள் அமைச்சு எக்ஸ்னோரா நிறுவனர் ஐயா நிர்மல் ஐயா அவர்களையும் இங்கு வந்திருக்கும் எக்ஸ்னோரா தலைவர் நமது செந்தூர் பாரி ஐயா அவர்களையும் வரவழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு உத்தரமேரூர் தொகுதி எம்எல்ஏ சுந்தர் அவர்களையும் வரவழைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அந்த கிராமத்திலே நாங்கள் செய்து முடித்தோம். அன்று வைத்த மரங்கள், அதற்கு பிறகு ஒரு 10 முறைகள் வைத்த மரங்கள் எல்லாம் இன்றைக்கு 20 அடி உயரம், 25 அடி உயரம் அந்த கிராமத்தையே பசுமை காடாக மாற்றி இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கு. ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். நடிகர் மயில்சாமி வச்சு ஒரு ப்ரோக்ராம், நல்லூர் வட்ட குரூப் வச்சு ஒரு ப்ரோக்ராம், எம்எல்ஏ மாவட்ட கலெக்டர் வச்சு ஒரு ப்ரோக்ராம், எம்எல்ஏ வச்சு ப்ரோக்ராம், இப்ப இந்த மாதிரி ஒரு